இவ்வருடம் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் 6ஆம் ஆண்டுக்கு கல்வி நடவடிக்கைகள் நடைபெறும்னு சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்து இந்த மாதம் 21ஆம் தேதி அவர்களுக்குரிய வரவேற்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செஞ்சு வகுப்பறைகள் பெயிண்ட் அடிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு பெற்றோர்கள் அதற்குரிய முழு முயற்சியாக ஒத்துழைப்பு வழங்கி எல்லா ஏற்பாடும் செஞ்சதுக்கு பிறகு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கல்வி சீர்திருத்தம் ஒரு வருடத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அது 2027ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்படும் சொல்லி அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி செஞ்சுக்கு இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு. ஆனால் எதிர்கட்சிகள் செய்த சதி. இன்றைக்கு கல்வி அமைச்சுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முட்டாபாய விமல் வீரவம்ச சத்தியகிரகண போராட்டம் நடத்துகிறாரு. புதிய கல்வி சீர்திருத்தம் வானான்னு சொல்லி இப்படி எதிர்கட்சியிலையும் பழைய அரசியல்வாதிகள் முட்டாளாக இருக்கும்போது இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தம் இல்லை, பழைய கல்வி சீர்திருத்தம் கூட இல்லாமல் போயிட்டு பிள்ளைகளெல்லாம் காட்டுக்கு போகணும் வேடர்களாக இருக்கிறதுக்கு. அரசியல் லாபத்துக்காகவும் அரசியல் நோக்கத்திற்காகவும் கல்வியை போட்டு சீரழிக்கிறாங்க எதிர்கட்சி சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் பழைய அரசியல்வாதிகளும். தன்னுடைய பிள்ளையின் நலனை யோசிச்சா இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் கட்டாயம் இலங்கையில் அமுல்படுத்தப்பட வேணும். வெளிநாடுகளில் 8வது 9வது 10வது கல்வி சீர்திருத்தம் போகுது. இலங்கையில் முதலாவது ஒரு கல்வி சீர்திருத்தம் வந்ததுக்கு இப்படி எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்கட்சியினர். உங்களுக்கு யோசிக்கிற தன்மை இல்லையா? இதுக்கு தான் சொல்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஓஎல் சரி பாஸ் பண்ணியிருக்கணும். 10ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படித்தவனெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போனால் இதுதான் நடக்கும்.